இனிதே தொடங்குவோம். In this video, I am going to explain how to write a simple program using object-oriented concept. So, I am going to run a program using Turbo C++. You just to open the new document. So, இந்த program மூலமா எப்படி வந்து class and object work ஆகுது, எப்படி interconnect பண்றாங்க, how to access the data and method அப்படின்றத பார்க்கலாம். So first you create the new file, then after creating the new file just save your document. So I am going to save your documents under project. So here I am going to give the file name sample2, otherwise square. I am going to find the area of the square, so that's why I am giving the name square.cpp. First you have to include the header file as include iostream.h. இந்த header file எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரோக்ராம்ல இன்புட்டை யூசர்ல இருந்து வாங்குறதுக்கும் அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்றதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம். தட் இஸ் கால்ட் cin and cout. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னா அதோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எங்கே இருக்கு அப்படின்னா இந்த ஹெடர் ஃபைல்ல இருக்கு. ஸோ அதுக்காக அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். தென் as include conio.h. ஸோ இப்போ கிளியர் ஸ்கிரீன் அண்ட் கெட் ஸ்கிரீன்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம conio.h இன்க்ளூட் பண்ணணும். தென் இப்போதான் நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். கிளாஸ் நேம், ஸோ திஸ் இஸ் டிஃபால்ட் சின்டாக்ஸ். கிளாஸ் நேம் கொடுக்கணும். கிளாஸ் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்கொயரை பத்தி தான் பேச போறோம்ன்றதுனால ஸோ ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். SQUAR ஸ்கொயர். ஸோ இப்போ கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிளாஸ் எப்போதுமே கிளாஸ்ல உள்ள லைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், தட் இஸ் ப்ரோக்ராம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் curly brace, then close curly brace, then semicolon. இப்போ கிளாஸ் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், எப்போதுமே ஒரு டேப் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 3 கர்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டென்டேஷன்ஸ் நம்ம எப்போதுமே ஃபாலோ பண்ணணும். ஃபுல் ஸ்க்ரீன் வரணும்னா FI கீ யூஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இன்டென்டேஷன் ஆல்வேஸ் யூ மஸ்ட் ஃபாலோ. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பப்ளிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து அக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னுவோம். ஸோ இந்த பப்ளிக் அக்சஸ் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்டையர் ப்ரோக்ராம்லேயும் நம்மளுடைய டேட்டாவையும் மெத்தடையும் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை யூ ஹவ் டு கிவ் பப்ளிக், தென் கோலன், தென் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்மளுக்கு சைடு வேணும் இல்லையா. ஸோ அதனால சைடுன்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட்டை எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம், ஏரியான்றதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு, தட் இஸ் கால்டு டேட்டா. இதை நம்ம டெக்ளேர் பண்ணுறோம். ஏன் டெக்ளேர் பண்ணணும் அப்படின்னா மெமரியை அலாட் பண்ணுறோம். இப்போ சைடுன்ற வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம், ஏரியான்றதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மெமரி அலாட் பண்ணுன்றதுனால நம்ம டெக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் மேபி இட் வில் ஆக்குபை 2 bytes. இப்போ கேரக்டர்னா 1 byte, இன்டிஜர்னா 2, லாங்னா தட் இஸ் ஃப்ளோட்னா 4, தென் டபுள்னா 8 byte அலாட் ஆகும் மெமரி. ஸோ அதுக்காக நம்ம டெக்ளரேஷன், தட் இஸ் மெமரிக்காக டேட்டா டிக்ளேர் பண்ணுறோம். தென் என்ன ஃபங்க்ஷன்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஸோ அதனால நான் நேம் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஏரியா அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர். ஸோ இது வந்து ப்ரோக்ராம் ரிலேட்டடாக எப்போதுமே நேம் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஏரியா அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர்ன்ற லைனை பார்த்தோன்னே என்ன தெரிஞ்சிடும், நமக்கு ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்கொயருக்கு ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ எப்போதுமே ப்ரோக்ராம் ரிலேட்டடாக கொடுக்கணும். இன்டென்டேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அலைன்மெண்ட் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இன்டென்டேஷன் ஈஸியாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரோக்ராம் பக்ஸ்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நல்ல ப்ரோக்ராமராக இருக்கிறவங்க இன்டென்டேஷன் எப்போதுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்வாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம ஏரியா ஸ்கொயர். ஸோ coutக்குள்ள வித்தின் ஏ கோட்குள்ளே நீங்கள் என்ன எழுதலாம்னா அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஸோ cout ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வித்தின் கோட்குள்ளே எழுதியிருக்கேன். ஸோ இப்படி தான் எழுதணும். ஸோ end L
எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேப்ஸில் இருக்குது கே சென்சிட்டிவ், ஸோ அதனால் ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ NL. தென் இங்கே தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியாஸ் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு ஃபார்முலா என்ன உங்களுக்கு ஏரியா கண்டுபிடிக்க, சைடு இன்ட்டு சைடு. ஓகே, ஸோ இப்போ இதை டிஸ்பிளே பண்ணணும். எப்படி டிஸ்பிளே பண்ணுவீங்க, less than area, that is area. எங்க உங்களுக்கு ரிசல்ட் ஸ்டோர் ஆயிருக்கு, இங்கே ரிசல்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இது நெக்ஸ்ட் லைன். இப்போ ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். ஸோ கிளாஸ்க்குள்ள ஆல்வேஸ் கிளாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டேட்டா as well as மெத்தட். ஸோ இப்போ கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து இந்த டேட்டாவை எப்படி நம்ம இன்புட்டாக யூசர்டேருந்து வாங்க போகிறோம், அதே மாதிரி எப்படி இந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறோன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா இந்த கிளாஸ் நேம் என்னவோ அதே தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மெயின் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும். இன்ட் மெயின் ஆஃப், ஏன் இன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன் பண்ணும் ரிசல்ட்டை கிளாஸ்க்கு. ஸோ அதுக்காக ஒரு கனெக்ஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக, இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கும் இந்த கிளாஸ்க்கும் கனெக்ஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டேட்டா இன்டீஜர் அப்படின்னு கொடுக்கணும். தட் இஸ் இன்டீஜர் டேட்டா டைப்ஸ் கொடுக்கணும். இட்ஸ் கோஸ் டு ரிட்டர்ன் த வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணிக்கிங்களோ அதே யூஸ் பண்ணணும். தட் இஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். கிளாஸ் நேம் இங்கே தான் ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்கணும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் த நேம் இஸ் S1. ஓகே, தென் செமிகோலன். இங்கே வித்தின் ஏ ஃபங்க்ஷன்ஸ் ஆல்வேஸ் ஒவ்வொரு லைனும் டெர்மினேட் ஆகணும். எப்படின்னா செமிகோலன் வச்சு தான் டெர்மினேட் ஆகணும். இங்கே பாருங்க டெர்மினேட் ஆகணும். ஸோ திஸ் இஸ் ஃபங்க்ஷன், இங்கே டெர்மினேட் ஆகக்கூடாது. ஃபங்க்ஷன் எப்போதுமே இப்படி தான் இருக்கணும். தென் இங்கே வந்து கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே உள்ள சைடுன்ற டேட்டாவை அக்சஸ் பண்ண போகிறோம், இங்கே உள்ள ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும், சி அவுட்டில் என்ன வாங்க போகிறோம், ஜஸ்ட் printf ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. என்டர் த இன்புட், அதாவது மானிட்டரில் தெரியணுன்றதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். இந்த என்டர் த இன்புட் மீன்ஸ் இங்கே என்னது, சைட் வேல்யூஸ். ஓகே, ஸோ என்டிஎல் மானிட்டரில் இப்போ டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ரன் பண்ணுறதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த டேட்டாவை இன்புட் மூலமாக வாங்க போகிறோம். ஸோ எப்படி வாங்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அது மூலமாக தான் வாங்கணும். ஸோ S1 டாட் சின்ன்றது என்னது, இன்புட்டை கீபோர்டு மூலமாக வாங்குறதுக்கு சின் S1 டாட்ன்றது இங்கே என்னது, சைடு. ஸோ சைடு சின்னை நம்ம மானிட்டர் வழியாக வாங்க போகிறோம். இது வந்து இன்புட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ கீபோர்டு வழியாக நம்ம கொடுக்குற வேல்யூ இங்கே தான் ஸ்டோர் ஆகும் வந்து. ஸோ சின் இன்புட் வாங்கியாச்சு. இன்புட் வாங்கின பிறகு என்ன பண்ணணும், நமக்கு ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம கால் பண்ணணும். ஸோ S1 ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது, S1 டாட் ஃபங்க்ஷன் நேம் என்ன இருக்குது, ஏரியா அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர். ஸோ ஏரியா அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர் ஆஃப். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ ரிசல்ட்டு ஸ்டோர் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ என்ன ஆகும், இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஃபங்க்ஷன்ஸ் எஃப்டிக்கு யூஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். இப்போ கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் ஆல்ட் சி, 1 எரர் வருது. ஸோ என்ன எரர் வருதுன்னா ஹெடர் ஃபைல்ஸ் தப்பாக எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், ஆஸ் இன்க்ளூட் ஸோ ஃபங்க்ஷன் F2 எஸ் ஆல்ட் சி, ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும், என்ன எரர் வருது, ஃபங்க்ஷன்ஸ் ஷுட் ரிட்டர்ன் ஏ வேல்யூ. ஸோ அதனால என்ன பண்ணணும், ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த எரர் வராது. ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிசல்ட் வந்து இங்கே போகும் அப்படின்றதான் இதுக்கு அர்த்தம். ஸோ தட் இஸ் ஃபங்க்ஷன் F2. அதை சேவ் பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன் அகைன், அதுக்கப்புறம் அகைன் ரன் பண்ணுறேன் ஆல்ட் ஆர் கொடுத்து. ஸோ என்டர் த சைட் வேல்யூஸ். ஸோ உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும், என்டர் த இன்புட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுதுலேயே நம்ம கொடுத்துருக்காங்க ப்ரோக்ராமில். ஸோ இப்போ இன்புட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவுட்புட் உங்களுக்கு ரன் பண்ணது பிறகு ஆல்ட் F5 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மானிட்டரில் வரும். ஸோ நம்ம ஃபங்க்ஷனில் என்ன எழுதியிருக்கோம், ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். அவுட்புட் இஸ் 16.
இப்போ area of the square is equal to 16 அப்படின்னு வரணும்னா அப்ப நம்ம இங்க என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கணும். சோ இப்போ இங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல see out area of square is equal to within a quote இப்படி எழுதும் அப்படின்னா ஏரியா அப்படின்னு கால் பண்ணிட்டு என்டெல் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த லைன் தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன்லேயே உங்களுக்கு சேவ் ஆகிடும் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஸோ இப்போ அகைன் F2 ஃபங்க்ஷன் F2 தென் Alt C கம்பைல் பண்ணுறேன், தென் ரன் பண்ணுறேன். ஸோ என்டர் த இன்புட் சைடு 4 கொடுக்குறேன். ஸோ அகைன் Alt R ரன் பண்ணியாச்சு. என்டர் த இன்புட் 5. ஸோ Alt F5 கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் கிடைச்சிடும். ஸோ இப்போ 5 கொடுக்குறதுக்கு இப்போ உங்களுக்கு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 25 அப்படின்னு. ஸோ இப்போ இதுலேருந்து என்னதுன்னா கிளாஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதில் டேட்டா இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஆர் மெத்தட் ஆர் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். இதுதான் வந்து கிளாஸ் கிரியேஷன்ஸ். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட் வித் எப்படி கனெக்ட் பண்ணுறோம், இந்த டேட்டாவை அண்ட் மெத்தடை எது மூலமாக கனெக்ட் பண்ணுறோம், த்ரூ ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே தான் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் கால்டு டாட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவோம், அதர்வைஸ் டாட் ஸ்பெசிஃபையர். இந்த டாட் மூலமாக தான் இங்கே கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்டையும் இங்கே கிரியேட் பண்ணுற டேட்டா அண்ட் ஃபங்க்ஷனையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள் S1 டாட் சைட் S1 டாட் ஏரியா அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர். இதே நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து அகைன் நீங்கள் வந்து S2 S2ன்னு கிரியேட் பண்ணிட்டு செகண்டோட சைடை கெட் பண்ணிக்கலாம். தட் இஸ் Cin greater than S2 டாட் சைட் தென் S2 டாட் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னா அகைன் ரெண்டாவது ஸ்கொயருக்கு வந்து இன்புட்டை நம்ம கெட் பண்ணி அதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே மாதிரி n நம்பர் ஆஃப் ஸ்கொயருக்கு நம்ம இன்புட்டை கிரியேட் பண்ணலாம். அப்போ ஒரு டைம் தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம். ஸோ அப்போ இந்த இன்புட்டை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கிறப்போ நிறைய ஸ்கொயருக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் a simple program for how to create a class and objects. Okay. Thank you for watching. Thank you.